بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றியை வாக்களிக்கிறான். அல்லாஹ் முஃமின்களுக்கு உயர்வை வாக்களிக்கிறான். குர்ஆன் சொல்கிறது வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறுவானா? கேட்கிறேன், கேள்வி. அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை மீறுவானா? வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்வது, வெற்றியளிப்பது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. வலா தஹினு வலா தஹ்ஸனு, சஞ்சலமடையாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்ட முஃமின்களுக்கும் ஆண்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அவர்களை இந்த பூமியில் பிரதிநிதிகளாக அல்லாஹ் ஆக்குவான். இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தில் அவர்களை எப்படி அல்லாஹ் ஆக்கினானோ அது போன்று அவர்கள் விரும்பக்கூடிய தீனை, அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய தீனை கொண்டு அல்லாஹ் அவர்களை இந்த பூமியில் நிலையாக்குவான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னன், அந்த பயத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அமைதியை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயப்லுகன்ன ஹாதல் அம்ர், அல்லாஹ் இந்த கட்டளையை முழுமையாக்கியே தீருவான். பகலும் இரவும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும், எந்த ஒரு குடிசை வீட்டையும், தாழ்வான வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் அதற்குள் இந்த மார்க்கம் நுழையாத வரை. ஹப்பாப் ஓடி வந்த போது, யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய மாட்டீர்களா? உதவி கேட்க மாட்டீர்களா? எங்கள் நிலைமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்த மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இருந்த சமூகத்தின் சோதனையை ஹப்பாபிற்கு கூறிவிட்டு சொன்னார்கள், ஹப்பாப், வல்லாஹி வல்லாஹி லயுத்திம்மன்னல்லாஹு ஹாதல் அம்ர். ஹப்பாப், அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தின் நிலையை அல்லாஹ் பூரணமாக்கியே தீருவான். சன்னாவில் இருந்து ஹதரமௌத் வரை ஒருவர் பயணம் செய்வார். அவர் அல்லாஹ்வை தவிர எதையும் பயப்பட மாட்டார். வலாகின்னகும் தஸ்தஅஜிலூன், அந்த அமைதியை அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏற்படுத்துவான். ஆனால் ஹப்பாப், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்குறுதிகள் அது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்தியே தீருவான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் இணைத்தே தீருவான். அதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க இடமில்லை. முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. ஆனால் அல்லாஹ்விற்கென்று ஒரு நியதி இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அல்லாஹ்விற்கென்று சோதனையில் ஒரு வழிமுறை இருக்கிறது. அதன்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவானே தவிர அல்லாஹ் நாம் நினைப்பது போல இந்த சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீக்க முயற்சி செய்ய மாட்டான். இயன்சுருக்குமுல்லாஹு, குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் ஃபலா காலிப லக்கும், உங்களை எவரும் மிகைத்து விட முடியாது. வ இயஹ்துலுக்கும், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், அல்லாஹ் உங்களை இழிவடைய செய்ய நாடிவிட்டால், ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய முஃமின்களாக நீங்கள் இருந்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், பத அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா ஃபதூபா லில் குரபா. இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது, அந்நியமாக இஸ்லாம் தோன்றியது. இது போன்ற அந்நியத்தின் நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவாக்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை பலப்படுத்துவான். அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நற்செய்தி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ற உறவாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கெட்டால், மக்கள் நேர்வழி தவறினால் அவர்கள் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார்கள், சீர்படுத்துவார்கள். இந்த இரண்டாவது அடிப்படை நமக்கு உயர்த்துவது ஒன்றுதான்.
அல்லாஹ் இந்த சமூகத்தை வெற்றி அடைய செய்வான். இந்த சமூகம் இழிவின் பாதையை நோக்கி, தோல்வின் பாதையை நோக்கி, உரிமைகள் மறுக்கக்கூடிய பாதையை நோக்கி அந்நியமாக்கப்படும் போது அல்லாஹ் அந்த சமூகத்தில் இருந்து மக்களை தயார்படுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை கொண்டு அல்லாஹ் முஃமின்களுக்கு அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். மூன்றாவது அடிப்படை, அந்த ஈமான் கொண்டவர்கள் யார், யாரை கொண்டு அல்லாஹ் உயர்த்த போகிறான், யாரை கொண்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை பலப்படுத்த போகிறான், அதில் உள்ளவர்களா நாமும் நீங்களும், அல்லது இன்னொரு சமூகமா, இன்னொரு சமூகத்தை கொண்டு அல்லாஹ் அதை உருவாக்குவானா என்பதுதான் இந்த உரையுடைய மூன்றாவது அம்சம். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை, அல்லாஹுடைய வெற்றி உண்மை, அல்லாஹுடைய கண்ணியம் உண்மை. அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தை அல்லாஹுடைய தூதர் கவலையுறும்படி அல்லாஹ் ஆக்கி விட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த உரையுடைய முக்கியமான அடிப்படை மூன்றாவது பாடம், அல்லாஹ் சொல்கிறான், அந்த உதவியில் நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்றால், அந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய பணியில், அல்லாஹ் தயாரிக்கக்கூடிய படையில், அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய அந்த சமூகத்தில், அந்த சமூகத்துடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்வையும் மீட்டெடுப்பதற்கு உழைக்கக்கூடிய அந்த மக்களில் நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இந்த சபையில், இந்த படையில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹுடைய உதவியை கேட்டால், அல்லாஹுடைய கண்ணியத்தை கேட்டால், உன் சமூகத்தின் வெற்றிக்காக அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினால், யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான், உதவி செய்வான், வெற்றி அளிப்பான். யன்சுருக்குமுல்லாஹ் இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கொண்டு வருவான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வயுஸப்பித் அக்தாமக்கும், யானி வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான். இங்கே அல்லாஹ் சொல்வது, உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில், நீங்கள் வாழக்கூடிய பூமியில் உங்கள் கண்ணியத்தை அல்லாஹ் உறுதி செய்வான், உங்கள் மதிப்பை அல்லாஹ் உதவி செய்வான், உங்கள் வெற்றியை அல்லாஹ் உறுதி செய்வான், உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எதிரிகளுக்கு சாட்டுவான், உங்கள் மீதுள்ள கண்ணியத்தை இந்த உலகத்தின் பார்வைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பலஸ்தீனுக்காக முஸ்லிம்கள் குரல் கொடுப்பதை விட, பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், அந்த நீதிக்காக, அந்த மக்களை விடுதலை செய்வதற்காக, பச்சிளம் குழந்தைகள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்காக, அதில் இஸ்ரேலிய நாட்டை கண்டிப்பதற்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை விட பிற மதத்தார்கள், அந்த நாடுகளை சார்ந்தவர்கள், அதில் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால், அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெற்றி அளிப்பதற்கு உதவி செய்தால் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு யாரும் உதவி செய்துவிட முடியாது. அல்லாஹ் எல்லா உதவிகளிலிருந்தும் நீங்கியவன். அல்லாஹ்விற்கு உதவி செய்தல் என்பது அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தல். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்களோ, எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்களோ, சஃபாவுடைய மலையிலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் என்ற அழைப்பை கொடுத்த போது, தப்பத் யதா அபி லஹபி வதப், நாசமாவீராக முஹம்மதே என்று எந்த அபூ லஹப் சொன்ன காரணத்தால் அல்லாஹ் போரின் வசனத்தை அல்லாஹ் இறக்கினானோ, நாசமாவீர் என்று யாரை சொல்கிறாய்? உன் கரம் அழியட்டும் அபூ லஹபே. எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உச்சரிக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சக்கரத்துல் மௌத்துடைய நேரம் ஜிப்ரீல் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலுக்கு. உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார்.
அனுமதி கொடுக்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள், அனுமதி கொடுக்கவா? அனுமதி கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வால். உள்ளே வந்தார்கள் மலக்குல் மௌத். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை கை நீட்டி சொன்னார்கள். சஃபா மலையில் மேல் கூறிய அதே வார்த்தையை மரணத்தின் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசகராத். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மரணத்தில் ஒருவித மயக்கம் இருக்கிறது, கரம் கீழே விழுந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணமானார்கள். ரசூலுடைய மார்க்கத்தின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல் உருவாக்கிய சமூகத்தின் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். முஆத் இப்னு ஜபலை அனுப்பினார்கள் யமனுக்கு. முஆதே செல், அலையவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம். முஸ்அபை அனுப்பினார்கள், 22 வயது வாலிபர். மதீனாவில் இருந்து ஒரு குழு வருகிறது அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கைக்காக. வந்து சொன்னது, யா ரசூலல்லாஹ், உங்களிலிருந்து உங்களிடத்தில் அழைப்பு செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது 22 வாலிபரை அழைத்தார்கள். முஸ்அப் செல்வி. ஒரு சிறிய கூட்டம் அக்கபாவுடைய உடன்படிக்கையில், ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்து வந்தார் அக்கபாவுடைய 2வது உடன்படிக்கைக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே அந்த ஒரே வாலிபர் மதீனாவில் அழைப்பு செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் கால் பதிப்பதற்கு வழிகளை தீட்டினார். முஸ்அப் இல்லையா? இல்லையா? ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் 14 வயது வாலிபர், 14 வயது வாலிபர் அபிசீனியாவை நோக்கி அனுப்புகிறார்கள் ரசூலுல்லாஹ். யார் இந்த அரசருக்கு எம்மை பற்றி விளக்குவது? வந்தார்கள் ஜஅஃபர், நான் வருகிறேன், நாங்கள் ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்த எங்களுடைய முன்னோர்களை விட்டு எங்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார் அந்த தூதர். லா இலாஹ இல்லல்லாஹ். ரபீ இப்னு ஆமிர் ருஸ்துமை நோக்கி சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸனல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம், படைப்புகளை விட்டு படைத்தவனை வணங்க வைப்பதன் பக்கம் அழைப்பதற்காக, நெருக்கடியான உலக வாழ்க்கையை விட்டு விசாலமான உலக வாழ்க்கையின் பக்கம், அநீதத்தின் அரசாங்கத்தில் இருந்து நீதியின் அரசாங்கத்திற்கு அழைப்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறார்கள். ரசூலால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் உதவியாளர்கள் அவர்கள், அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்கள், அல்லாஹ்விற்காக வாழ்வார்கள், அல்லாஹ்வுடைய தீனை தங்களுடைய உள்ளத்தில் தாங்கி பிடிப்பார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த பூமியில் அவர்கள் வாழ்வார்கள். இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்துவான். இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இவர்களுக்கு தான். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த ஈமான் கொண்டவர்களே. ஆனால் நாம் ஈமான் என்பது வெறும் முழக்கமாக, ஈமான் என்பது வெறும் சப்தமாக, ஈமான் என்பது வெறும் பயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட்டங்களில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கொண்டு உயர்த்துவதற்காக மட்டும் நம்முடைய ஈமான் செயல்படுகிறது. அல்லாஹ்வை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம்? தூதரை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம்? மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தை தூக்கி எறிந்து சொர்க்கத்தை நோக்கியா நடைபோட்டிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து புரிவதற்காகவா நம்முடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் நாம் நாளுக்கு நாள் மெருகட்டிக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை படித்து அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து மரணிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம்? பாவங்களில் இணைத்துக் கொண்டு, குற்றங்களில் இணைத்துக் கொண்டு, அல்லாஹ் தடுத்த அருவருப்பான அசிங்கமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் என்று நினைப்பது எங்கே கனவு காண்பதற்கு சமம்? தொழுகை இல்லாத, ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றாத,
அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்காவை முழுவதுமாக நிறைவேற்றாத, தன் சமூகத்தை பற்றியே கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தையா அல்லாஹ் அவருடைய வெற்றியை கொண்டு உயர்த்துவான் என்று எதிர்பார்க்க